Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நான் காமிக்க போகிறது சுஜாவர்ணி மேம்க்கு நான் எப்படி வந்து மேக்கப் போட்டேன் அப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சதுன்றதுலாம் சொல்ல போகிறேன். ஸோ சுஜாவர்ணி மேம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி மேக்கப் பண்ணி தருவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோட ஒர்க் பிடிச்சி ஸோ ஐ வாஸ் லைக் அஃப்கோர்ஸ் மேம் அது கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தருவேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அவங்க வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க கூட பெய்ட் கொலாபரேஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு தானாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்த போது ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக ரெடியாக இருந்தாங்க. அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்சனலாக வந்து அவங்க என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்ரீபிரியா மேமோடதுன்னு சொல்லி என்கிட்ட ரொம்பவுமே ஆசையாக பேசிகிட்டு இருந்தாங்க. பர்சனலாக கொஞ்சம் பேசினோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் மதர்ஹுட் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சின்ஸ் வி ஆர் ஆல் மதர்ஸ் இல்லையா. ஸோ ஆஃப்டர் தட் எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு ப்ரொமோஷனாக ஒரு போஸ்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க விச் வாஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் தெம். அண்ட் ஆல்சோ அவங்க மேனேஜருக்கும் நான் வந்து ஹேவ் டு பி தேங்க்ஃபுல் பிகாஸ் அவங்களும் இந்த வீடியோ எடுத்து கொடுத்துருந்தாங்க. திருச்சுனை மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் சட்டிலாகவும் அதே நேரத்தில் பார்க்கவே ரொம்ப எலகெண்ட்டாகவும் எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சி திஸ் இஸ் மை லுக். நான் வந்து என்னோட ஃபேமிலி வெட்டிங்காக ரெடியாக இருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேரும் அவங்க தான் பண்ணாங்க, மேக்கப்பும் அவங்க தான் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நான் லேஷ் லென்ஸ் எதுவுமே போடலை. லிட்டில் ஃபவுண்டேஷன், நோட் லிப்ஸ்டிக், ஷேடெல்லாம் பாருங்கள் ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க. பிகாஸ் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன். இவங்க ஐடியா அவங்க டேக் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட லவ்வும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரவ் சாரோட பிக் பாஸில் இருக்கார் இல்லையா. ஸோ அவரோட பர்சனல் ஃபேமிலி ஈவெண்ட் ப்ளஸ் ஐபிஏ காஸ்மெட்டிக்ஸோட கொலாபரேஷனுக்காக நாங்கள் செகண்ட் டைம் என்னை கூப்பிட்ருந்தாங்க. அவங்க செகண்ட் டைம் கூப்பிட்றதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு உங்களோட சப்டல் மேக் ஓவர்ஸ் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு, என்னோடய ஐப்ரோஸ் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லும்போது ஐ வாஸ் ஃப்ளையிங் இன் ஏர்னே சொல்ல போகலாம். பிகாஸ் அவங்களுக்கு பிடிச்சிருங்காட்டி தான் எனக்கு 2வது தடவையும் கூப்பிட்ருக்காங்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எல்லாமே வந்து சிவகுமார் சார் தான் எடுத்து கொடுத்தாங்க விச் இஸ் லைக் சுஜாவர்ணி மேமோட ஹஸ்பண்ட் தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம். நான் இதில் வந்து அது பற்றி சொல்லி ஆகணும், அவங்களோட க்யூட்டான கேட். ஸோ அது அவங்க பார்த்திங்கன்னா வந்து வருவாங்க. என் ஃபஸ்ட்டு இது மேக்கோவருக்கும் செகண்ட் ஈவெண்ட் எப்போ வந்தாலும் என்னோட ஒரே ஒரு ப்ரஷ் மட்டும் எடுத்துகிட்டு விளாண்டுட்டு வென் ஐ வாஸ் நான் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஹி வில் கம் அண்ட் கிவ் இட் தேங்க்யூ சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ஸோ சச் அ ஸோ க்யூட் கிட். அண்ட் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசினோம். ஸோ ரிலேட்டட் டு ஹெல்த்து, அவங்க டயட்டை பற்றியெல்லாம் பேசிட்டு அண்ட் ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் எண்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸாக அவங்க பண்ண கொலாபரேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் வேறு எதாவது ப்ராடக்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டன்சோ பண்ணி விட்றேன்னு சொல்லியிருந்த போது வாஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹர். அண்ட் வி ஹேட் ரியலி நைஸ் மூமெண்ட் பாண்டிங் வித் எவ்ரி ஒன் இந்த ஃபேமிலி. அவங்க வீட்டுக்கு போய் பண்ணிருந்தோம். ஸோ அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். ஹோப் யூ கைஸ் லைக்ட் இட்.